எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொண்டக்கடலை வெண்டைக்காய் குழம்பு பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னா, தக்காளி, வெங்காயம், பூண்டு ஜஸ்ட்டு வதக்கிக்கணும். நல்லா ஒரு பொன்னிறம் வர்ற மாதிரி வதக்கிக்கிட்டு 2 பச்சை மிளகா. இதான் இன்றைக்கி தேவையான கொண்டக்கடலை. அதை நான் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். இப்போது இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு அரைச்சிக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக. இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கணும். அடுத்து வெண்டைக்காயை லைட்டாக தேங்காய் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், கடுகு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பில்லை நல்லா லைட்டாக கொஞ்சம் வதங்கினோன்னே என்ன பண்ணணும்னா, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போடணும். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கணும். நல்லா அது கொஞ்சம் பொன்னிறம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். லைட்டாக வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா வதங்கணும். நம்ம வதக்குறதுல தான் எல்லாமே இருக்குது. அடுத்து கொஞ்சம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். அடுத்து நம்ம அடித்து வச்சுருக்கதை போடணும். நான் என்ன புளி யூஸ் பண்ணுவேன்னா, குடம்புளி யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் இதில் கலந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பக்கத்தில் வச்சுருப்பேன் பாருங்களேன், ஒரு பாத்திரத்தில் தெரியுதா? லைட்டாக தெரியும் பாருங்கள். இப்போது நல்லா கொதிக்க விட்டோன்னே இது மாதிரி கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் அரைச்ச செக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சது இது. நான் எப்போவுமே நான் கொஞ்சம் குழம்பு திக்காக தான் வைப்பேன். இது மாதிரி வைக்கிறதே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ